ஹாய். நான் இன்னைக்கு படித்த கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அழகான டிராயிங் வரைஞ்சி அது ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சுட்டு கீழே ஒரு சென்டென்ஸ் எழுதுறாரு. இந்த டிராயிங்கில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. ஈவினிங் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் நிறைய மோர் தென் 100 மார்க் இருந்துச்சாம். அதை பார்த்ததும் இவருக்கு ஒரே வெக்ஸ் ஆகிட்டார். நம்ம டிராயிங்கில் இவ்வளோ குறைகளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை பார்த்து வெக்ஸ் ஆகி உட்காந்துருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக வெக்ஸ் ஆக வேண்டாம், நீ டிராயிங் வர, ஆனால் நாளைக்கு வேறு சென்டென்ஸ் எழுதி வை நான் சொல்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த டிராயிங்கில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஈவினிங் போய் பார்த்தா ஒரு ரிமார்க்கு கூட இல்லை. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனால் உன்னுடைய தவறுகளை சரி செய்ததுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அப்போது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா, உன்னுடைய முயற்சியை வந்து நீ விடக்கூடாது. ஸோ அப்போ குறைகள் வந்து உன்கிட்ட இல்லை, சொசைட்டியில் தான் இருக்குது. உன்னுடைய முயற்சியை வந்து நீ என்றைக்குமே விடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு என்னென்னா, கண்டிப்பாக குறைகளை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க. அவங்க கையை கட்டிட்டு பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுடைய முயற்சியை விடாதீங்க. நீங்கள் நல்லா மேலே வரலாம்.